வணக்கம். தமிழன் செய்திகள். மதுரையில் வண்டியர் தீர்த்த காடு பகுதியில் வசிக்கும் ஆதி திராவிட மக்களுக்கு 40 ஆண்டுகளுக்கு பின் மண்ணுரிமை போராளி நினைவு நாளில் பட்டா வழங்கப்பட்டது. மதுரை கிழக்கு மாவட்டம் வண்டியூர் தீர்த்தக்காடு திருமாவளவன் நகரில் கிழக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் முத்தமிழ் பாண்டியன் தலைமையில் மண்ணுரிமை போராளி பொன் பாண்டியன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். மேலும் இவரது நினைவு நாளையொட்டி தீர்த்தக்காடு பகுதியில் வசிக்கும் ஆதி திராவிட மக்களுக்கு பட்டாவை மாவட்ட செயலாளர் அரசமுத்து பாண்டியன் தலைமையில் கனி அமுதன் ஆகியோர் வழங்கினர். பழனியில் வெளியாகியுள்ள போலி பத்திரப்பதிவு மோசடி தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக சட்டத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் CTR நிர்மல்குமார் பழனி போலி பத்திரப்பதிவு விவகாரம் தனிப்பட்ட சம்பவமாக கருத முடியாது என்றும் இந்த மோசடி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் பரவி இருக்கலாம் என்று சந்தேகம் இருப்பதாக கூறினார். இதனால் சம்பவத்தை முழுமையாக விசாரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மதுரையில் மின்வாரிய ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். மதுரையில் மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் 2ஆம் நாளாக ரோஸ்கோர்ஸ் CE ஆபீஸ் முன்பாக பல்வேறு கோரிக்கைகளான பணி நிரந்தரம் செய்ய கோரியும் மேலும் புதிதாக ஆட்கள் சேர்க்கைக்கு முன் பழைய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகை ஏந்தியவாறு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டனர். மதுரையில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளரும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர் வளர்ச்சித்துறை அமைச்சருமான புசி என் ஆனந்த் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நாள் முழுவதும் உணவு வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளரும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சருமான புசி என் ஆனந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு MM கோபீசன் அவர்களின் தலைமையில் தெற்கு சட்டமன்ற தொகுதி 43வது வார்டு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த S ஹரிராமகிருஷ்ணன் அவர்களின் ஏற்பாட்டில் இன்று நாள் முழுவதும் உணவு வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் கோடை விழா நடைபெறாது இருந்த நிலையில் தற்போதைய அரசாங்க நடவடிக்கையால் கோடை விழா இன்று தொடங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் கோடை விழா நடைபெற இருந்த நிலையில் தற்போதைய அரசாங்க நடவடிக்கையால் கோடை விழா இன்று தொடங்கப்பட்டது. இன்று 2 நாட்கள் நடைபெறும் விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் விழாவில் கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் கு ரவிக்குமார் IAS, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் பாக்ரே IPS, திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் திருப்பதி MLA, ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் KC வீரமணி MLA, வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் ஃபரூக், ஏலகிரி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜஸ்ரீ கிரிவேலன் உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். வண்ணான் வயல் கருப்பக்குடிக்கு புதிய பேருந்து சேவையை அமைச்சர் TK பிரபு தொடங்கி வைத்தார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே பல ஆண்டுகளாக பேருந்து வசதி இல்லாமல் அவதிப்பட்டு வந்த வண்ணான் வயல் மற்றும் கருப்பக்குடி கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு இன்று தீர்வு கிடைத்துள்ளது. இந்த 2 கிராமங்களுக்கும் புதிய பேருந்து வழித்தட சேவையை கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் TK பிரபு ரிப்பன் வெட்டி கொடி அசைத்து துவங்கி வைத்தார். புதிய பேருந்து சேவையை தொடங்கி வைத்த அமைச்சருக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்து வருவதுடன் இது தங்களது பல சகாப்த கால கனவை நனவாக்கியுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளரின் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் நினைவு பரிசு வழங்கி கம்பம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கௌரவித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் தொகுதி மற்றும் உத்தமபாளையம் கல்வி மாவட்டத்திற்குட்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கடந்த கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கம், கேடயம், சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கும் விழா கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த சுமார் 360 மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பொன்னாடை போர்த்தி ஜெகநாத் மிஸ்ரா மாணவர்களை கௌரவப்படுத்தினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் சந்நிதி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள நிலம் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி போலி ஆவணங்கள் மூலம் ரூபாய் 2 கோடிக்கு மோசடி பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக CBCID போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு லிங்கா அவென்யூ பகுதியில் அமைந்துள்ள பழனி சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் இல்லத்தில் 2 வாகனங்களில் வருகை தந்த 8ற்கும் மேற்பட்ட சிபிசிஐடி போலீசார் டிஎஸ்பி அஜய் தங்கம் தலைமையில் தீவிர விசாரணையை மேற்கொண்டு மோசடி பத்திரப்பதிவு சம்பந்தமாக ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் குறித்து ஆராய்ந்து சோதனையில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அவரது இல்லத்தில் அவரது குடும்பத்தினரிடம் இடம் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். கோவையில் பேரூர் தமிழ் கல்லூரி மற்றும் பல் சமய நல்லுறவு இயக்கம் ஆகியவை இணைந்து கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் நாடகம் நிகழ்த்தப்பட்டது. கோவை பேரூர் தமிழ் கல்லூரியோடு இணைந்து போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் நாடகம் நிகழ்த்தப்பட்டது. பேரூர் சாந்தலிங்க மருதாசல அடிகளார் மற்றும் பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல் சமயம் சார்பில் எடுக்கப்பட்ட போதைப்பொருள் எதிர்ப்பு குறித்து எடுக்கப்பட்ட பாடல் வெளியிடப்பட்டு மாணவர்களுக்கு திரையிட்டு காண்பிக்கப்பட்டது. இது குறித்து பேசிய பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக், இது போன்ற போதைப்பொருள் எதிர்ப்பு நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் கல்லூரிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் எதிர்கால தலைமுறையினரை வழிப்படுத்த பல் சமய இயக்கம் பல்வேறு முயற்சிகளை எடுக்கும் எனவும் தெரிவித்தார். ஊத்தங்கரையில் உள்ள அதியமான் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் மாணவர் வழிகாட்டும் நிகழ்வு நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அதியமான் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் மாணவர் வழிகாட்டுதல் நிகழ்வு சிறகுகள் தயார் சிகரங்கள் வெகு தூரம் இல்லை என்கிற தலைப்பில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு அதியமான் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் முனைவர் சீனி திருமால் முருகன் தலைமை வகித்தார். கல்வி நிறுவனங்களின் செயலர் முனைவர் ஷோபா திருமால் முருகன், பள்ளியின் முதல்வர் திருமதி கலைமணி சரவணகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மத்திய அரசு நிதியமைச்சகம், வருமான வரி ஆணையர், வருவாய்த்துறை திரு வி நந்தகுமார் அவர்கள் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மண்ணூர் ஸ்ரீ டில்லி பொள்ளாச்சி அம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மண்ணூர் ஸ்ரீ டில்லி பொள்ளாச்சி அம்மன் கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆடி முதல் வாரமாக ஸ்கூல் ஊற்றிட கிடா வெட்டுதல், பொள்ளாச்சி அம்மனை சிறப்பு வழிபாடு செய்து பூஜை செய்து மண்ணூர் ஊராட்சி பொதுமக்கள் ஆடி மாத திருவிழாவை முதல் வாரமாக எடுத்துக்கொண்டு கொண்டாடினார்கள். இந்நிகழ்வில் மண்ணூர் ஊராட்சி மன்ற தலைவர் அறிவுச்செல்வம், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முருகன், பொறுப்பாளர் சீனிவாசன், ஜெயராஜ் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். கும்பகோணம் பெரும்பாண்டி மாதா கோவில் தெருவில் அமைந்துள்ள புனித பெரியநாயகி மாதா ஆலய திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கும்பகோணம் பெரும்பாண்டி மாதா கோவில் தெருவில் உள்ள புனித பெரியநாயகி மாதா ஆலய திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த விழா நாட்களில் பங்கு தந்தையர்களால் பல்வேறு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனி இன்று இரவு நடைபெற்றது. முன்னதாக வண்ணமின் அலங்காரம் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் பெரியநாயகி மாதா எழுந்தருளி காட்சியளித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேட்டுத்தண்டலம் கிராமத்தில் ஆடி மாதம் முதல் மாதத்தை முன்னிட்டு 17ஆம் ஆண்டு கூழ் வார்த்தல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேட்டுத்தண்டலம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ தண்டுமாரியம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் முதல் வாரத்தில் கூழ் வார்த்தல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்நிலையில் இந்த வருடம் ஆடி மாதம் முதல் வாரத்தையொட்டி 17ஆம் ஆண்டு கூழ் வார்த்தல் திருவிழாவில் அருள்மிகு ஸ்ரீ தண்டுமாரியம்மனுக்கு பழங்களால், காய்கறிகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை செய்யப்பட்டது. பின்னர் நடைபெற்ற கூழ் வார்த்தல் திருவிழாவில் மேட்டுத்தண்டல கிராம பொதுமக்கள் சாமிக்கு கூழ் படைத்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்தநாளை தொடர்ந்து நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் பிறந்தநாளை முன்னிட்டும் இருவருடைய பெயருக்கும் சதுர்த்தி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் செய்து மத்திய ஒன்றிய செயலாளர் ஜி உதயகுமார் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சாலவாக்கம் பகுதியில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் நலத்துறை அமைச்சர் SP-K தென்னரசு மற்றும் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் வழிகாட்டுதலின்படி தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்தநாளை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் பிறந்தநாளை முன்னிட்டு மத்திய ஒன்றிய செயலாளர் ஜி உதயகுமார் தலைமையில்
சாலவாக்கத்தில் அமைந்துள்ள சதுர்த்தி விநாயகர் ஆலயத்தில் அமைச்சர் ஆனந்த் பெயரில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மதுரை நாகமலை புதுக்கோட்டை SVN கல்லூரியில் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை நாகமலை புதுக்கோட்டை SVN கல்லூரியின் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு கல்லூரியின் மைதானத்தில் 2500 மாணவர்கள் ஒன்று சேர்ந்து அணிவகுத்து காமராஜரின் உருவம் தெரியும் வண்ணம் நின்றனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் மற்றும் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். திருமங்கலத்தில் நடைபெற்ற போதை விழிப்புணர்வு மாரத்தானை தமிழக எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். திருமங்கலத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் சார்பில் போதை விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு தமிழக எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் கொடியை அசைத்து துவங்கி வைத்தார். தொடர்ந்து திருமங்கலத்தில் பெண்களால் தொடங்கப்பட்ட சிங்கப்பெண் ஆட்டோ சங்கத்தையும் தொடங்கி வைத்து பெண்களுக்கு சங்கத்திற்கான அடையாள அட்டையை வழங்கினார். பின்னர் பெண் ஓட்டுநரின் ஆட்டோவில் ஏறிக்கொண்டு திருமங்கலம் பகுதிகளில் பயணித்தார். இந்நிலையில் பெண் ஓட்டுநரின் ஆட்டோவில் ஏறி பயணம் செய்த அமைச்சரின் செயல் அனைவராலும் பாராட்டை பெற்றுள்ளது. கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்த சுற்றுலா பயணி தவறி ஏரிக்குள் விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்வது வழக்கம். இந்நிலையில் வார விடுமுறை தினமான இன்று நட்சத்திர ஏரியில் படகு சவாரியை சுற்றுலா பயணிகள் மேற்கொண்டிருந்தனர். இதில் 4 நபர்கள் கொண்ட ஒரு குடும்பத்தினர் 4 நபர்கள் செல்லும் மினி படகில் சென்றுள்ளனர். அப்போது தண்ணீரில் விளையாடி உற்சாகமாக படகு சவாரி மேற்கொண்டுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக படகில் இருந்த ஒருவர் மட்டும் தவறி நட்சத்திர ஏரிக்குள் உள்ளே விழுந்துள்ளார். உடனே ஏரியில் படகு சவாரி செய்த சுற்றுலா பயணிகள் மற்றும் படகோட்டிகள் இணைந்து படகினை பிடித்தவாறு ஏரிக்குள் இருந்த சுற்றுலா பயணியை சாமர்த்தியமாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். மேலும் பாதுகாப்புக்கு கவசம் அணிந்திருந்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. எனவே இதனை படகு குழாம் பணியாளர்கள் கவனம் செலுத்தி படகு சவாரி மேற்கொள்ளும் சுற்றுலா பயணிகளுக்கு உரிய விழிப்புணர்வு வழங்க வேண்டும் என வேண்டுகோள் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணாபுரம் ஸ்ரீ முனீஸ்வரன் கோவிலில் நடைபெற்ற ஆடி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் KV குப்பம் தாலுகா கிருஷ்ணாபுரம் ஏரிக்கோடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரன் கோவில் ஆடி மாதம் 1ஆம் வெள்ளியை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆடி திருவிழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. விழாவையொட்டி அதிகாலை சுவாமிக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மேளதாளம் முழங்க பொங்கல் வைத்து சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் முனீஸ்வரன் சந்நிதி முன்பு பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். இந்நிகழ்வில் பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அருள் பெற்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள ஸ்ரீ ஆதி வாராகியம்மன் கோவிலில் ஆஷாட நவராத்திரி பெருவிழாவின் 5ஆம் நாள் விழா பஞ்சமி திதியை முன்னிட்டு வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள ஸ்ரீ ஆதி வாராகியம்மன் கோவிலில் ஆஷாட நவராத்திரி பெருவிழாவின் 5ஆம் நாள் விழா பஞ்சமி திதியை முன்னிட்டு வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி முதல்வர் ஸ்ரீ ஆதி வாராகி அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்கள் மற்றும் மாதுளை பழ முத்துக்களால் கண்கவர் அலங்காரம் செய்யப்பட்டு அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் வாழப்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கார் மேல் அமர்ந்தோ ஜன்னல்களில் அமர்ந்து சாகச பயணம் மேற்கொள்ள வேண்டாம் எனவும் தங்கும் விடுதிகளில் முறையாக பயணிகளின் விவரங்கள் பதிவேட்டில் சேகரிக்கப்பட வேண்டும் எனவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பேட்டியளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வருகை புரிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஏரி சாலை, பேருந்து நிலையம், வெள்ளி நீர்வீழ்ச்சி, ஏரி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கு கூடிய அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செய்தியாளர்களை சந்தித்தார். இதில் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கார்களின் மேற்பகுதியிலும் ஜன்னல் ஓரங்களிலும் அமர்ந்து சாகச பயணம் செய்யாமல் தங்கள் விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றி சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து மகிழ்ச்சியுடன் செல்ல அறிவுரை வழங்கினார். ஆம்பூர் அருகே ரேஷன் அரிசி கடத்தி வந்த காரை காவல்துறையினர் சுற்றி வளைத்து பிடித்த போது கார் ஓட்டுநர் அங்கிருந்து தப்பியோடிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த ஆலாங்குப்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களிடம் இருந்து ரேஷன் அரிசியை விலைக்கு வாங்கி அதனை கார் மூலம் வெளி மாநிலங்களுக்கு கடத்தி செல்வதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் இன்று ஆலாங்குப்பம் பகுதிக்கு விரைந்த ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் அங்கு சந்தேகத்திற்கிடமாக அதிவேகமாக சென்ற காரை சுற்றி வளைத்த போது கார் ஓட்டுநர் காரை சாலையில் நிறுத்திவிட்டு தப்பியோடிய நிலையில் காரில் காவல்துறையினர் சோதனை செய்த போது அதில் 1 டன் ரேஷன் அரிசி இருப்பது தெரிய வந்த நிலையில் உடனடியாக ஆம்பூர் காவல்துறையினர் காருடன் 1 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்து ரேஷன் அரிசியை மாவட்ட குடிமைப் பொருள் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளிடம் ஒப்படைத்து ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்டு தப்பியோடிய கார் ஓட்டுநரை தீவிரமாக தேடி வருகின்றனர். சுங்குவார் சத்திரத்தில் முன்னாள் IPS அண்ணாமலை தொடங்கிய வி த லீடர்ஸ் இயக்கத்தின் காஞ்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் KS பாபு தலைமையில் இயக்கத்தினர் போதைப் பொருளை ஒழிப்போம் என்ற விழிப்புணர்வு பதாகை ஏந்தி பேரணியாக வந்து விழிப்புணர்வு நடத்தினர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குவார் சத்திரத்தில் அண்ணாமலை அவர்கள் தொடங்கிய வி த லீடர்ஸ் இயக்கத்தின் மாறுவோம் மாற்றுவோம் என போதைப் பொருள் ஒழிப்போம், போதைப் பொருட்களை நிராகரிப்போம் என இயக்க நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டு பேரணியாக வந்து கோஷங்களை எழுப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் செந்தில் ராஜன், ஜீவநாதன், ஹரிகிருஷ்ணன், ஆறுமுகம், கண்ணன், குன்றத்தூர் ஸ்ரீதர், PKG ஞானம், கண் கிரிதரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி அண்ணா நகர் 2வது தெரு மெயின் ரோட்டில் காமராஜர் நற்பணி மன்றம் சார்பில் 2000 பேர்களுக்கு முட்டை பிரியாணி வழங்கப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி அண்ணா நகர் 2வது தெரு மெயின் ரோட்டில் காமராஜர் நற்பணி மன்றம் சார்பில் தலைவர் முத்துசெல்வம் நாடார் தலைமையில் செயலாளர் பொன் பாண்டி நாடார், பொருளாளர் தட்சிணாமூர்த்தி நாடார், துணை பொருளாளர் மாலதி மசாலா கம்பெனி நிறுவனர் அண்ணாமணி நாடார், தொழிலதிபர் RL ராஜா ஆகியோர் முன்னிலையில் 2000 பேர்களுக்கு முட்டை பிரியாணி வழங்கப்பட்டது. சுலோச்சனா குழுமம் தலைவர் S கிருஷ்ணகுமார் மற்றும் ராமகிருஷ்ண பஜனை மடம் திருப்பூர் கிளை நிர்வாகிகள் கூட்டாக ஷெரீப் காலனியில் உள்ள ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். ஸ்ரீ காஞ்சி காமகோடி மூலம் நாயா சர்வஜ்குரு பீடத்திற்கு 70வது பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ 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 சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வருகிற 20ஆம் தேதி திருப்பூருக்கு விஜயம் செய்கிறார். பின்னர் இவர் பாலக்காட்டிலிருந்து சாலை மார்க்கமாக திருப்பூர் அருள்மிகு ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயத்திற்கு வருகை தருகிறார். இவருக்கு ஆலயத்தில் பூர்ண கும்ப மரியாதை வழங்கப்படுகிறது. பின்னர் இவர் அன்று இரவு 8 மணி வரை பக்தர்களுக்கு அருளாசி வழங்குகிறார். இதனைத் தொடர்ந்து வருகிற 26ஆம் தேதி ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் உலக அமைதி, நல்ல மழை, சுபிட்சம், ஆரோக்கியம், கல்வி முன்னேற்றம், குடும்ப நலன் மற்றும் பாரத தேசத்தின் ஆன்மீக உயர்வுக்காக மகாருத்ர யாகம் 121 வேத விற்பனர்களால் 1331 முறை ஜெபிக்கப்பட்டு பூர்ணாதி கும்பம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதிக்கு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் சந்நிதியில் நடைபெற உள்ளது என்று கூறினார். வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களை காண சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். கன்னியாகுமரி முக்கூடல் சங்கமத்தின் காலை முதலே குவிந்த சுற்றுலா பயணிகள் ரம்யமான சூரிய உதய காட்சிகளை கண்டு ரசித்ததோடு குடும்பத்தினரோடு கடலில் கால் நனைத்தும் குளித்தும் பாறை மீது ஏறி நின்று செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து காந்தி மற்றும் காமராஜர் மண்டபத்தை பார்வையிட்ட சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபம் மற்றும் கண்ணாடி இழைக்கூண்டு பாலத்தை கண்டு ரசித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளியில் கைகளில் கருகிய பயிர்களுடன் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளியில் விவசாயிகள் சங்கம் மற்றும் தொழிலாளர் சங்கம் இணைந்து மேகதாது அணை கட்டுவதை மத்திய தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி கைகளில் கருகிய பயிர்களுடன் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழகத்தில் வசிக்கும் விதமாக மேகதாது அணை கட்டுவதை மத்திய அரசு தடை செய்ய வேண்டும், தென்பெண்ணை ஆற்றில் கெமிக்கல் மற்றும் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆற்காடு ராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் சென்னை அகர்வால் கண் ஆராய்ச்சி மையம் மற்றும் அறக்கட்டளை இணைந்து நடத்தும் இலவச கண் பரிசோதனை மற்றும் வி லென்ஸ் பொருத்தும் முகாம் நடைபெற்றது.
ஆற்காடு ராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஆற்காடு டெல்லி கேட் ரோட்டரி சங்கம் மற்றும் மாவட்ட பார்வை இழப்போர் தடுப்பு சங்கம், மேலும் சென்னை அகர்வால் கண் ஆராய்ச்சி மையம் மற்றும் அறக்கட்டளை இணைந்து நடத்தும் இலவச கண் பரிசோதனை மற்றும் வி லென்ஸ் பொருத்து முகாம் நடைபெற்றது. இந்த முகாமின் போது ஒற்றை தலைவலி, கிட்ட பார்வை, தூர பார்வை, தொடர்ச்சியான தலைவலி, கண்ணில் புரை நீக்குதல், கண்ணில் சதை வளர்ச்சி போன்ற பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த மருத்துவ முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு டெல்லி கேட் ரோட்டில் சங்க தலைவர் வரதராஜன், செயலாளர் ராஜேந்திர பிரசாத், பொருளாளர் குணாளன், சங்க பயிற்றுனர் திராவிட செல்வன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே காயம்பட்டி கிராமத்தில் அதிகாலை ஏற்பட்ட தகராறில் முதியவர் ஒருவர் காயமடைந்தது தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே காயம்பட்டி கிராமத்தில் இன்று அதிகாலை சுமார் 3 மணி அளவில் பட்டியலின் இளைஞர்கள் இருவரும் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக மாற்று சமுதாய இளைஞர்கள் 3 பேர் அவர்களை அச்சுறுத்தியுள்ளனர். பின்னர் தொடர்ந்து சென்று தாக்கம் ஏற்பட்ட போது அங்கு படுத்திருந்த முதியவரான சுப்பன் என்பவரை ஆயுதத்தால் தாக்கியதில் தலையில் காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் அப்பகுதியில் உள்ள 4 வீடுகளில் ஓடுகளை சேதப்படுத்திவிட்டு குற்றவாளிகள் தப்பியோடியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் நடத்திய விசாரணையில் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட காயம்பட்டி காலனி இப்போதைய சேர்ந்த ராமர், லட்சுமணன் மற்றும் பிரவீன் ஆகியோர் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். தர்மபுரியில் அண்ணாமலையின் வி த லீடர்ஸ் அமைப்பின் சார்பாக நடைபெற்ற போதையில்லா தர்மபுரியை உருவாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு பேரணியில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தர்மபுரியில் அண்ணாமலையின் வி த லீடர்ஸ் அமைப்பின் சார்பாக போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக போதையில்லா தர்மபுரி என்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் கரு நாகராஜன் மற்றும் முன்னாள் MP நரசிம்மன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பிருந்து விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த விழிப்புணர்வு பேரணியில் ஒவ்வொருவரும் வாழ்நாளில் ஒருபோதும் எந்தவிதமான போதைப் பொருட்களையும் பயன்படுத்த மாட்டோம், போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும், போதையில்லா ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். சேந்தங்குடி ஸ்ரீ சமயபுரம் முத்துமாரியம்மன் ஆலய சக்தி கரகம் 5ஆம் ஆண்டு பால்குட திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் வள்ளலாகரம் சேந்தாங்குடி நியூ டெலிகாம் நகரில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சமயபுரம் முத்துமாரியம்மன் ஆலய சக்தி கரகம் 5ஆம் ஆண்டு பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மயிலாடுதுறை காவேரிக்கரை துலா கட்டத்திலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் சக்தி கரகம் புறப்பாடு செய்யப்பட்டு காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் மஞ்சள் உடை உடுத்தி பால்குடம் சுமந்தும் அலகு காவடி எடுத்தும் வாயில் 12 அடி நீள அலகு குத்தியும் மேளதாள வாத்திய முழங்க முன்னே பச்சை காளி, பவளக்காளி, கருப்பண்ணசாமி ஆட்டத்துடன் வானவேடிக்கை முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் விரதம் இருந்த பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் மணல் திருட்டுக்களை அகற்றி தண்ணீரை தேக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டத்தில் தாமிரபரணி ஆற்றின் கடைசி தடுப்பணை அமைந்துள்ளது. இந்த தடுப்பணை மூலம் திருவைகுண்டம் மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள சுமார் 25,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்த அணைக்கட்டு கடந்த காலங்களில் 8 அடி உயரத்தில் இருந்தது. ஆற்று மணல் நிரம்பி தற்போது 2 அடி உயர அளவில் காணப்படுகிறது. எனவே அதிக தண்ணீரை தேக்கி வைக்க முடியவில்லை. இதனால் விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்றும், எனவே திருவைகுண்டம் அணைக்கட்டில் படிந்துள்ள மணல் திருட்டுக்களை 8 அடி ஆழத்திற்கு அகற்றி தண்ணீரை தேக்கி தந்து விவசாயத்திற்கு உதவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சேத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் முதல் வெள்ளியை முன்னிட்டு பால்குட வீதி உலா காட்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சேந்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் முதல் வெள்ளியை முன்னிட்டு காலை 10 மணிக்கு தொடங்கிய பால்குட ஊர்வலம் கோவில் முன்பிருந்து புறப்பட்டு சேத்தூர் கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மதியம் 1 மணி வரை நடைபெற்றது. இதில் பெண்கள் தலையில் பால்குடம் ஏந்தியும் பக்தர்கள் பஜனை பாடல்களுடனும் ஊர்வலமாக வந்த காட்சி பக்தி பரவசத்தை ஏற்படுத்தியது. ஊர்வலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்று கஞ்சி வார்த்தலும் சிறப்பு அன்னதானமும் நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் தமிழன் செய்திகள் நாளை காலை 8:30 மணிக்கு.
தொடர்ந்து நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.